பூஞ்சோலையில் வாடை காற்றும் வாட சந்தம் பாட கூடாதென்று கூறும் பூவும் ஏது மண்ணின் மீது ஒரே ஒரு பார்வை சொன்னால் என்ன தேனே ஒரே ஒரு வார்த்தை. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி எங்கள் இரவு சாப்பாடு தான். இன்றைக்கி தோசை சுட போகிறோம். சுவையான அரிசியும் உளுந்தும் கலந்து சுட்டு தோசையம்மா தோசை. இது என்ன பாட்டு பாடுங்க தம்பி? இது அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை, அந்த தோசை இது. சரியா? இன்றைக்கு அரிசியும் உளுந்து கலந்து சுட்ட தோசை நண்பர்களே. இதுல தோசையும் சுட்டலாம், இட்லியும் வைக்கலாம். 2 in 1 என்ன தம்பி? நாங்க அரைச்சி வச்சோம்னா ஒரு கிழமைக்கு கவலை இல்லை, கிழக்கம் இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை. அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தோசை தான் இன்றைக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன்னு பார்க்காதாங்க பாருங்க. சரியா? தோசையும் சுட்டு சூப்பரா சட்னியும் செய்து சாப்பிட போறோம். என்ன அதை எப்படி செய்யப்படுறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்போ மறக்காம சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ கடகடன்னு நாங்கள் அரைச்சி வச்ச தோசைமா எப்படி புளிச்சு வந்திருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இப்போ நான் போடுறது வந்து இட்லி தோசை எதுவும் சுட்டுக்கொள்ளலாம். இப்போ ஊற வைக்க போறேன். உளுந்து பாருங்க, இந்த டம்ளர் தான் எடுத்துருக்கேன். நீங்க எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுகளாலேயே எடுக்கலாம். உங்களோட அளவுகள் நான் எடுக்கிற அளவுப்படி என்ன தாலேண்டான்னு எடுங்க. நான் 1 டம்ளர் உளுந்து எடுக்கிறேன். இட்லி அரிசி, இதான் இட்லி அரிசி பாருங்க. இது வடபத்தரிசின்னு சொல்லுவீனா, நீங்க இட்லி அரிசி என்று கேளுங்க, இல்லாட்டிக்கு வடபத்தரிசி என்று கேளுங்க. 1 டம்ளர் உளுந்துக்கு 4 டம்ளர் இட்லி அரிசி. 1 2 3 4 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் உளுந்து. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வரேன். இனி இதோட வெந்தயம் சேர்க்க போறேன். உளுந்தோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேருங்க. சின்ன கரண்டி என்றபடியாக நான் ஒரு 4 தடவை சேர்க்கிறேன். இனி இது எல்லாத்தையும் நல்ல வடிவாக கழுவி எடுப்பேன். நல்ல வடிவாக ஒரு 2-3 தடவை கழுவி எடுப்பேன். முதலே கழுவிடணும். ஏன்டா திருப்பி இனி இதுக்கு இதில் 2-3 தடவை கழுவினா பிறகு நான் கழுவ போகிறதில்லை. உளுந்து ஊறினா பிறகு நான் கழுவ போகிறதில்லை. அதால் முதலே நல்ல வடிவாக கழுவிடணும். இப்போ நல்லா கழுவி இந்த மாதிரி தண்ணி விட்டு கொண்டு வந்தாச்சு. பார்த்தீங்களா? இனி மூடி வைப்போம். நான் இப்போ இரவு ஊற வைக்கிறேன், காலையில் தான் நிறைக்க போகிறேன். நல்ல வடிவாக இருந்து ஊறட்டுக்கும். கடைசி ஒரு 6 மணி நேரமாவது ஊறணும். நல்லா ஊறட்டும். இரவு ஊற வச்சு நான் உளுந்து இப்போ காலையில் பாருங்கள் என்ன நல்ல வடிவாக ஊறி வந்திருக்கேன். உளுந்தும் அரிசியும் இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும். இந்த உளுந்து ஊறின தண்ணி, அரிசி ஊறின தண்ணி எல்லாத்தையும் ஊற்றக்கூடாது. ஏன்னா அதுகளில் தான் நான் இந்த உளுந்து அரிசி எல்லாத்தையுமே அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உளுந்தை வந்து நான் இந்த கிரைண்டர் கப்பில் சேர்க்குறேன். உளுந்து வெந்தயம் எல்லாம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். அது இந்த கிரைண்டர் கப்பில் சேர்த்துட்டு நாங்கள் உளுந்து ஊற வச்ச தண்ணியை ஊற்றியே அரைச்சி எடுக்கணும். நல்லா பட்டாக உளுந்து அரைச்சி எடுக்கணும். அரிசியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் குறகுறப்பாக அரைக்கலாம். இந்த உளுந்து வந்து நல்லா பட்டை அரைக்கணும். இப்போ அரைச்சி கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்களா நல்லா பட்டை அரைச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு பிறகு இதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்க்க வேண்டியது. என்னன்னு சொன்னால் அந்த பொங்கி வாரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக எடுக்கணும். இல்லாட்டி கீழே பொங்கி ஊற்றுன்றோம். அதால் தான் இப்போ சேர்த்துட்டு மீதம் இருக்கிற உளுந்தையும் நான் இதே மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால அரிசியும் நல்லா ஊறி இருக்குது. அரிசியையும் நான் அரைச்சி எடுக்க போகிறேன். இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்படி ஒரு நல்ல ஒரு பஞ்சு போல் தோசை இல்லாட்டி இட்லி எது வேணாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். அப்படி நல்லா இருக்கும். இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த அரிசியை அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ அந்த அரிசியை சேர்த்துட்டு பாருங்கள், உளுந்து ஊற வச்ச தண்ணியில் உளுந்தெல்லாம் அரைச்சி அவ்வளோந்தான் மிச்சமாக இருக்குது. இப்போ அதைத்தான் விட்டு இந்த அரிசியை அரைக்க போகிறேன். அதுக்கு பிறகு காணா வந்துச்சுன்னு சொன்னால் அங்கால அரிசி ஊறின தண்ணி இருக்குது தானே, அதை விட்டு மிச்ச அரிசியை நான் அரைச்சி எடுத்துக்கொள்ளுவேன். அந்த மாதிரி தான் இப்போ இந்த அரிசியை நல்ல வடிவாக பட்டை அரைச்சி எடுப்போம். இப்போ பாருங்கள், அரிசியும் நல்ல பட்டை வடிவாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும். கொஞ்சம் ரவை மாதிரி பதமாக இருந்தால் இட்லிக்கு அது கணக்காக இருக்குமா. தோசையும் இட்லி
அப்படியும் சுடுறேன்டா இன்னும் கொஞ்சம் நல்லா பட்டை அரைச்சா தான் நல்லா இருக்கும். இப்போ அரைச்ச அரிசி மாவையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உளுந்து மாவோட சேர்த்தாச்சு. இதே மாதிரி மீதம் இருக்கிற அரிசியை நான் இந்த மாதிரி பட்டா நல்லா அரைச்சி எடுக்க போகிறேன். இதே மாதிரி கிரைண்டர் கப்பில் சேர்த்து நல்ல பட்டா அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் எல்லாமே அரைச்செடுத்தாச்சு. உளுந்து இட்லி அரிசி எல்லாத்தையும் நல்ல வடிவாக இரவு ஊற வச்சு நான் காலையில் இந்த மாதிரி பட்டா ரெண்டையும் அரைச்செடுத்தாச்சு. இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பையும் இப்போவே சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து கையால் தான் கலந்து விடணும். கையெல்லாம் நல்லா வடிவாக தான் கழுவிட்டு தான் நான் கலக்கிறேன். சரியா, இந்த மாதிரி கையால் தான் கலந்து விடணும். அப்போ தான் நல்லா பொங்கி வரும் இட்லிமா. அதுக்காக தான் நல்ல வடிவாக இந்த உளுந்து இட்லி அரிசி எல்லாம் ஒன்று சேர நல்லா கலப்படுற அளவுக்கு நல்ல வடிவாக இந்த மாதிரி கலந்து விடணும். உப்பெல்லாம் சேர்ற அளவுக்கு கலந்து விடணும். அதுக்கு பிறகு நாங்கள் உப்பு விட தேவையில்லை, இப்போவே சேர்த்தா சரி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூடிட்டு இப்படி ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ளே வச்சிருவேன்னு சொன்னால் சின்ன கிரைண்டர் கப்பில் தான் நான் நிறச்சி நான் அதில் சூடு இறங்குறதுக்காக இதில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தால் எடுத்து வெளியில் வச்சிருவேன். அதுக்கு பிறகு இப்போ நான் காலையில் அரைச்சி வச்சேன்னா இரவுக்கு நான் தோசை சுட போகிறேன்னு பார்ப்போம். இரவுக்கு எப்படி பொங்கி வந்திருக்குண்டு இந்த இட்லிமா தோசைமா. சரியா, இப்போ பாருங்க நண்பர்களே, நாங்கள் அரைச்சி வச்ச தோசைமா எப்படி பொங்கி வந்திருக்குண்டு பார்த்தீங்களா? எப்படி தம்பி? சூப்பராக இருக்குது. சுடலாம். இப்போ நான் இதை எடுத்து இந்த பக்கெட்டில் போட்டு வைக்க போகிறேன். போட்டு வச்சோம்னா நாங்கள் தேவையான நேரம் சுட்டுட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜில் வச்சு சுட வேண்டியதான். பச்சை மிளகாய் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதெல்லாம் எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். நான் ஒரு 10-15 எடுத்துருக்கேண்ணா. இதோட இஞ்சி, உள்ளி, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், தக்காளி பழம் வந்துட்டு, இதோட மல்லியில் தேங்காய்ப்பூ, தண்ணி. நான் தேசிக்காய் புளி தான் போட போகிறேன், பழப்புளி சேர்க்க இல்லை. இதோட உப்பு சேர்க்குறேன். ஏன் இதை அரைச்சிருப்பேன். இப்போ அரைச்சாச்சு. தேசிக்காய் புளி விட போகிறேன். இன்னொரு பாதி சேர்க்குறேன். இப்போ தேசிக்காய் புளியும் விட்டாச்சு, கலந்து விட்டுட்டு இதுக்கு தாளித்து போட வேண்டியதுதான். பாருங்க, சுவையான பச்சை மிளகாய் சட்னி. இந்த சட்னிக்கு தாளிக்க போகிறேன். எண்ணெய் சூடாயிட்டு கடுகு, செத்தல் மிளகாய் போட்டாச்சு. இதோட கருவேப்பிலை, எண்ணெய் பாட்டிட்டு சட்னியில் கொட்டுவோம். பார்த்தீங்களா, சூப்பராக சட்னி ரெடி. இப்போ இந்த சட்னி ரெடி. இதில் பாருங்கள், இது வந்து தோசைக்கு மேலால் பிரட்டத்துக்கு சட்னி செய்ய போகிறோம். இதுக்கு வந்து செத்தல் மிளகாய், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி ஒரு துண்டு, கருவேப்பிலை, தக்காளி பழம். இதோட உப்பு சேர்க்குறேன். இதுக்கு புளி எதுவும் தேவையில்லை, ஏன்னா தக்காளி பழம் புளிக்கும், அதால் தான் இதை அரைச்செடுப்போம். இதில் மல்லியில் போட மறந்துட்டேன், அதையும் சேர்க்குறேன். இப்போ பாருங்க, அரைச்சாச்சு. இப்படியே தொட்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். ஒரு சின்ன குட்டியாக ஒரு தாளிச்சிட்டு போட்டு சாப்பிடவும் நல்லா இருக்கும். நாங்கள் தோசைக்கு மேலே பிரட்டி சாப்பிடுவோம். பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கு நண்பர்களே, சூப்பராக இருக்கு. வெளியில் வந்தாச்சு தோசை சுடுறதுக்கு. நாங்கள் பகல் ஆரம்பிப்போம், இருட்டாயிரும். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இப்போ மணி பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா 7 மணி ஆகுது. வாங்க, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர நல்லா லேட் ஆயிடுச்சு. கடை சட்னியெல்லாம் அரைச்சாச்சு. இப்போ தோசை சுட வேண்டியதான். இங்கே பாருங்க, தோசைகளை சூடாயிட்டு இந்த எண்ணெய், தேங்காய் எண்ணெய், அதுக்கு பிறகு இது எங்கட தோசைம்மா பாருங்க.
ஓ பன்சலையில். அதுக்கு பிறகு இதங்கட சட்னி பாருங்க, அது அப்படி மேலால இந்த மாதிரி பூசி விட வேண்டியா. இந்த போயாவா இல்லையே, இன்றைக்கு தானே, நேற்று தானே இந்த என்ன சூரிய பெயர்ச்சியோ சனி பெயர்ச்சியோ. கொஞ்சமா நெய் சேர்ப்போம். சேர்த்துட்டு மூடி விடுவோம். அவிஞ்ச உடனே எடுத்துட்டு பச்சை மிளகாய் சட்னியோட சாப்பிட செமையா இருக்கு நண்பர்களே. தோசை எடுப்பேன். பார்த்தீங்களா, திருப்பி போடவே தேவையில்லை, சூப்பராக வந்துருக்கு. அப்படியே மடிச்சிட்டு இந்த பருக்கம் மக்கா திருப்பிச்சு இப்படி எடுத்தா பார்த்தீங்களா, சுட்டு சுட சாப்பிடுவோம் நண்பர்களே. நான் கடை 2-3 சுட்டு சாப்பிடுவோமே. இந்த மாதிரி பாருங்க, தோசைமா இப்படி இறச்சிங்கன்னா சூப்பராக வரும், பஞ்சு போல வரும். பார்த்தீங்களா, மெல்லி சாவன் பண்ணாலும் ஊற்றலாம் நீங்கள், முருகலா ஊற்றிட்டு அதுக்கு பிறகு அந்த சட்னி இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கம் விரட்டி விட்டுட்டு பார்த்தீங்களா, அதுக்கு பிறகு கொஞ்சமா நெய், மூடி விடுவோம். அவியல் தோசை எடுப்போம். மூடி விட்டு இந்த சைட்ல ஒட்டுப்பட்டு பத்தியா பார்த்தீங்க நண்பர்களே. இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டு காட்டுறேன். இப்போ சட்னி எல்லாம் போட்டு தோசை சுட்டாச்சு. இப்போ பிளேன் தோசை ஒன்று சுட்டு காட்டுறேன் பாருங்க. எங்களோட தோசைமா இப்படி வந்துருச்சு. ஓ அதெல்லாம் சுட்டாச்சு. அந்த ஏரோப்ளேன் இல்லை, சும்மா தோசை. சரியா, சும்மா நெய் போட்டு எப்படி வந்திருக்கேன்ட்டு நீங்க பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க நண்பர்களே. அப்படியே பஞ்சு தான், சோபா சொல்ற மாதிரி பஞ்சு போல் தோசையா. அதுக்கு மேலால நெய் மட்டும் போடுவோம், விட சட்னி எல்லாம் காலி. ஓகே, இப்போ மூடி வைப்போம். இப்போ அவியட்டுக்கும் அவிஞ்சோட பாருங்க எப்படி வருதுங்கிற தோசையட்டு. சரியா, இந்த தோசைய பார்த்தீங்களா எப்படி வந்திருக்கு பாருங்க நண்பர்களே, பஞ்சு போல தோசை. என்ன அப்படியே பார்த்தீங்களா நண்பர்களே, எப்படி வந்திருக்கு, சூப்பரா சாஃப்டா வந்திருக்கு. பாத்தீங்களா, பஞ்சு மாதிரி தோசை. இதுல இட்லியா வச்சீங்கன்னாலும் இதே மாதிரி தான் தரும். இந்த மாதிரி மாவுல நீங்க இதே அளவுகள் அரைச்சு நீங்க இட்லியா வச்சீங்கன்னாலும் இப்படி சாஃப்டா தான் வரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரியா, ஓகே நண்பர்களே, இப்ப நான் சாப்பிட போறேன் பாருங்க. வாழையில வந்தாச்சுங்க. பாத்தீங்களா, வாழையிலே பாத்தீங்களா இப்படித்தான். பாத்தீங்களா, எங்க தோசைய பஞ்சு போல தோசை, மென்மையான தோசை. இது வந்து நார்மல் தோசை நண்பர்களே. அதுக்கு பிறகு மற்ற சட்னி தோசையெல்லாம் கீழே போயிட்டு தம்பி. இங்கே இருக்கு. சும்மா அது சாப்பிடதான் ஆவலா இருக்கிறோமே. நான் இங்கே பாருங்க நண்பர்களே, பொறுங்க வாரேன். இங்கே எங்கட சட்னியை பாருங்க. இது வந்து பச்சை மிளகாய் சட்னி. இது இல்லாமலே சாப்பிடலாம், ஆனா இதோட சாப்பிடுகிற ஓகே ஜூட் நீங்க பார்க்கணும். நான் சாப்பிடுறேன், எல்லாரும் இங்க பார்க்கணும். கிட்ட பாருங்க, இங்க பாருங்க நண்பர்களே, தோசையை பார்த்தீங்களா, இதுதான் எங்களோட சட்னி போட்ட தோசை. இது எப்படி பிச்சிட்டு எப்படி பஞ்சு மாதிரி பிடிக்கூட தம்பி பிடிச்சதோ, இதுல எப்படி தொட்டுட்டு இப்படி சாப்பிடணும். செம்மையா இருக்கு நண்பர்களே. அந்த ரெண்டு சட்னியும் அப்படி உண்டா கலந்து
பாருங்க தோசை அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குங்களே. இங்க பார்த்தீங்களா? அங்கால என்ன நடக்குதுன்னு அடி தூள் செம. எங்க பாருங்க இந்த தோசைய எப்படி சாஃப்டா இருக்கு பாருங்க. நெய் தோசை, பிளேன் தோசை, எதுண்டாலும் நாங்க வைக்கிறதா நண்பர்களே பேர். வேற லெவல் நண்பர்களே. எங்கட வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு தோசை சைக்கோ இருக்கிறார். யார் சொல்லுங்க பாப்போம். யார் யூ தோசை சைக்கோ. அவருக்கு இப்படி சட்னிகளா விருப்பம் வேணா தம்பி. தோசையில இப்படி எல்லாம் பிரெட் கொடுத்தா நல்லா பிடிக்கும். தோசை சைக்கோ ஜனா அப்படி இல்ல. அப்படிதான். பூண்டு சட்னி இருந்தா தான் தோசை சைக்கோ. இல்ல பூண்டு சட்னி இருந்தா தோசை சைக்கோ தான். நீ உண்டு உண்மையா பார்க்கும்போது நான் பூண்டு சட்னி சரி. உண்மையா பார்க்கும்போது நான் பூண்டு சட்னி சைக்கோ. எனக்கு காது அப்படியே வெடிச்சிரும் நண்பர்களே. அம்மா பூண்டு சட்னி, அம்மா தக்காளி சட்னி, அந்த சட்னி இந்த சட்னி எனக்கு காது வெடிச்சிரும். தோசை சைக்கோ தான் இவருக்கு நான் வச்சிருக்க பேர். ஓகே நண்பர்களே, செம்ம டேஸ்டா இருக்கு. நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். போயிட்டுடா அவங்க சாப்பிட போறோம். நல்லா இருக்கு நண்பர்களே.